அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனாக விளங்கக்கூடிய தலம் சுவாமிமலை. முருகன் முன்னே கைகட்டி வாய்பொத்தி நிற்க பிரம்மஞானம் என்கின்ற பிரம்ம உபதேசத்தை முருகன் சொல்ல இரு செவி குளிர சிவன் கேட்க அந்த அருள் ஞானம் கிடைத்த தலம்தான் சுவாமிமலை. சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். இருபடிகள் திறந்துவிடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுமனமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போய் அடிக்கும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பரணி ஆண்டவனே. பொறுமைக்கும் எல்லை உண்டு, ஒருவதிலும் கூறாமல் அரியணக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய? ஓடாமல் நடக்கிறேன், தாயாமல் பெறுகிறேன், வழிகாட்டு மையா உறவினருக்கு ஒருவரில்லை. ஓடிவா குழந்தை வேடா, ஓடி வந்து உன் பாதம் தொழுவேனே. சுவாமிமலை சுவாமிநாதா போற்றி. ஆன்மீக அன்பர்களே, முருகனுடைய ஒவ்வொரு தலத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. பழனிக்கென்று ஒரு சிறப்பு உண்டு, பழமுதிர்ச்சோலைக்கென்று ஒரு சிறப்பு உண்டு. திருப்பரங்குன்றமும் திருச்செந்தூரும் நம்முடைய நெஞ்சில் நீங்காத இடம் பெற்றது. ஆனால் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனாக விளங்கக்கூடிய தலம் சுவாமிமலை. அதனுடைய உண்மை வரலாறு என்ன என்பதை இன்றைக்கு உடைத்து உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். அது என்ன? சுகவாழ்வு தரும் சுவாமிமலை. அது என்ன சுகவாழ்வு தரும் சுவாமிமலை? இந்த பிருகு மகரிஷி இதுவரை ஊடகங்களில் வெளிவராத உண்மை, அதனுடைய ஆழத்தை எடுத்து உங்களுக்கு தருகின்றோம். இந்த பிருகு மகரிஷி என்கின்ற அற்புதமான மகரிஷி உலகத்தின் பரம்பொருளாகிய அம்மையே அப்பா ஒப்பிடாமணியே அன்பின் படைந்த ஆரமுதேன்னு சொல்லக்கூடிய சிவப்பரம்பொருளை நினைத்து தவம் மேற்கொள்கின்றார். அந்த தவத்திற்கு யாரும் இடைஞ்சல் செல்லக்கூடாது. அப்பேற்பட்ட கடும் தவம். ஒருவேளை யாராவது தடத்திற்கு அவர் கண்மூடி செய்யக்கூடிய பிருகு மகரிஷியின் தவத்திற்கு இடையூறு செய்தால் அவர்களுக்கு பிரம்ம ஞானம் மறந்து போகும். மனிதர்கள் மட்டுமா? புல் பூண்டு புழு கூட அந்த பக்கம் போகாது. காரணம், பிரம்மஞானம் மறந்து போய்விட்டால் பிறகு என்ன வாழ்க்கை? இந்த பிருகு மகரிஷியினுடைய தவம் தொடங்கியது. அந்த தவத்தின் வேள்வியினால் கொஞ்சம் கொஞ்சமாக அனல் போல தீ பரவுகிறது. தவத்தின் வேள்வியினால் தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு மகாவிஷ்ணுவிடம் போய் முறையிட, மகாவிஷ்ணு தன்னால் கையறு நிலைக்கு வந்து தேவர்கள் முனிவர்கள் மகாவிஷ்ணு இந்த பிருகு மகரிஷியினுடைய தவம், அதனால் வரக்கூடிய வெப்பம், அதனால் தேவலோகம் ஆட்டக்கூடிய ஆட்டத்தை பார்த்து உலகத்தின் பரம்பொருள் எம்பெருமானாகிய சிவப்பரம்பொருளை சிக்கன பற்றி முறையிட, சிவபெருமான் சிரித்து கொண்டே நான் பார்த்து கொள்கின்றேன் என்று சொல்லி அவர் கண்முன்னே தோன்றுகின்றார். பிருகு மகரிஷிக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. காரணம், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நிற்கக்கூடிய அந்த எம்பெருமான் இவர் கண்முன்னே காட்சி தந்து விட்டார். அது கடும் தவத்திற்கு கிடைத்த பரிசு என்று நினைத்து மற்றற்ற மகிழ்ச்சி. சிவனுக்கோ சிரிப்பு, ஆனால் பிருகு மகரிஷிக்கோ வருத்தம். காரணம், இவருடைய தவத்திற்கு கண்முன்னே யார் நின்றாலும் அவருக்கு பிரம்மஞானம் மறந்து விடுமே. ஓஹோ, சிவனுக்கும் மறந்து விடுமே என்று சொல்லி எம்பெருமானே என்ன செய்வது என்றவுடன் அவர் சிரித்தார். எனக்கும் என்றாலும் அதுதான் பரவாயில்லை, இனிதான் திருவிளையாடலே இருக்கிறது, நான் மீண்டும் பிரம்ம ஞானத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய நாடகம் அரங்கேறட்டும் என்று சென்று விட்டார். இதுதான் முன்கதை சுருக்கம். இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப கைலாயத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை படைப்பு கடவுள் பிரம்மதேவர் பார்க்க போகின்றார். வாசலில் முருகப்பெருமான் இருக்கின்றார். அந்த முருகனை பார்த்து பார்க்காதது போல உள்ளே செல்கின்றார். ஒருவேளை சிவன் நட்பு என்பதாலோ இவன் சின்ன பிள்ளை என்பதாலோ நினைத்து பார்த்து பார்க்காமல் போன பிரம்மா மீண்டும் வருகின்ற போது முருகனை கூப்பிடுகின்றார். யார் நீ? அனைத்தையும் படைக்கின்றவன். படைத்தால் ஒன்றை படிக்க வேண்டுமே, என்ன படித்திருக்கிறீர்கள்? வேதம் அனைத்து
அனைத்தையும் கற்றுணர்ந்தவன். அப்படியா, எங்கே சொல்லுங்கள். ஓம் என்று சொல்லத் தொடங்கியவுடன் ஓம் என்கின்ற பிரணவப் பொருளின் விளக்கம் என்ன என்று ஓங்காரத்தின் வடிவமான முருகனை கேட்க ஆணவம் கண்ணை மறைக்க திகைத்து நிற்க, பல்கலைக்கழகமே பாடத்தில் தடுமாறுவதைப் போல பிரம்மதேவர் பிரணவப் பொருளுக்கு தடுமாறி நிற்க, குட்டி சிறை வைக்க, சிவனுக்கு செய்தி போக, எல்லோரும் வந்தும் சிறையிலிருந்து மீட்க முடியாமல் சிவனே வந்து நிற்கின்றான் முருகனிடத்தில். இப்போது அவன் சொன்னான், ஞான பொருளே, எல்லாவற்றையும் துறந்த நீ இப்படி செய்யலாமா என்று. பிரணவப் பொருளுக்கு விளக்கம் தெரியவில்லை. இவர் படைத்தல் தொழில், இவர் வேதம் கற்றறிந்தவர், எல்லாவற்றையும் படித்திருக்கிறேன் என்கின்ற ஆணவம். உடனே அவர் கேட்டார், பிரம்மஞான பொருளின் விளக்கம் உனக்கு தெரியுமா? இப்போது முருகன் சிரித்து கொண்டார். அவ்வளவு எளிமையாக தெரிந்து கொள்ள முடியாது. என்னிடத்தில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நான் பழத்திற்கே புறக்கணித்து தனி ஊருக்கு போனவன். நீ அப்பனே என்றாலும் இந்த சுப்பனிடத்தில் கைகட்டி நீ சிஷ்ய கோடியாக மாணவ நிலையில் நில், நான் குரு நிலையிலிருந்து பிரம்மஞானம் உபதேசிக்கின்றேன். இப்போதுதான் பிருகு மகரிஷியின் முன்னே நின்று சிவன் அருள்பாலித்தாலும் அந்த சாபம் நினைவுக்கு வந்தது. முருகன் முன்னே கைகட்டி வாய்பொத்தி நிற்க பிரம்மஞானம் என்கின்ற பிரம்ம உபதேசத்தை முருகன் சொல்ல இரு செவி குளிர சிவன் கேட்க அந்த அருள் ஞானம் கிடைத்த தலம்தான் சுவாமிமலை. இது மற்ற கோவிலைப் போல மலைக்கோவில் அல்ல. கல்மேல் கல் அடுக்கப்பட்டு அந்த 300 அடி உயரம், 295 அடி அகலம் என்று தரைமட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 60 அடி உயரம் கொண்ட மலை என்று எடுத்து சொல்கின்றார்கள். 60 படியும் ஒவ்வொரு தமிழ் மாதங்கள் முருகனுக்காக தமிழ் கடவுள் அல்லவா தன்னை படியாக்கி கொண்டிருந்தது. இங்கே பிரம்மதீர்த்தம், வஜ்ர தீர்த்தம் என்று நல்ல 2 தீர்த்த தலங்கள் இருக்கின்றது. இங்கே அற்புதமான வைகாசி விசாகம், கார்த்திகை பெருநாள், மாசிமகம், கந்தசஷ்டி பெருவிழா என்று எல்லாம் கோலாகலமாக கொண்டிருக்கிறது. அந்த வைதாரையும் வாழ வைக்கக்கூடிய தமிழ்க்கடவுளாகிய முருகப்பெருமான் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனாக விளங்கக்கூடிய சுவாமிமலை நம்முடைய வாழ்க்கையில் சுக வாழ்வு தரக்கூடிய சுவாமிமலை. நாம் மகிழ, மனம் குளிர, அகவாழ்வு இனிக்க, சுகவாழ்வு பெற சுவாமிமலை செல்வோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நல்ல விஷயத்தை சிந்திப்போம். முருகனுக்கு அரோகரா.